மார்க்கம் உறவினரை துண்டிக்க கூடாதுன்னு சொல்லுதாங்க. அப்போ எங்களுக்கும் உறவினர்களுக்கிடையே ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது. அப்போ 3 நாளைக்கு மேல இஸ்லாம் உறவினர்கள்ட்டையோ யார்கிட்டனாலும் சரி பேசாம இருக்க கூடாதுன்னு சொல்லுது. அப்ப அவங்கள்ட்ட போய் நம்ம சலாம் சொன்னா அவங்க பதில் சலாம் சொல்ல மாட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினரை துண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொன்மொழி நம்ம பின்பற்றணுமே, அந்த காரணத்தினால அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன செய்தோம், சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவங்க பதில் சலாம் சொல்லாம ஒரு மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு போறாங்க. அப்ப அவங்கள்ட்ட நம்ம எப்படி உறவை வளர்த்துக் கொள்ளலாம்? அதாவது உறவை துண்டிக்க கூடாது என்று மார்க்கத்தில் இருக்கிறது, குர்ஆன்ல இருக்கிறது, ஹதீஸ்ல இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம சில ஆட்கள்கிட்ட அந்த ஹதீஸுக்கு பயந்து மதிப்பு கொடுத்து அவங்கள்ட்ட சலாம் சொல்ல போனால் அவங்க நம்மளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன செய்யறேன்னு கேட்குறாங்க. எப்போதுமே நம்ம சைடை நம்ம கரெக்டாக செய்து விட்டு எதிர் சைடுக்காரங்க தப்பாக நடந்தாங்கன்னா நம்மள்ட்ட குற்றம் வராது. நம்ம சலாம் சொல்கிறோம், பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எப்போ சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியுது, நம்ம வாட்டு சொல்லாமல் போகலாம். ஏன் சொல்லாமல் போகிறோம், சொன்னால் பதில் சொல்ல மாட்டாங்களே, 2-3 தடவை காட்டிவிட்டாங்களே அப்படின்னு பண்ணும் பொழுது அவங்க மார்க்கத்தை சலாத்துக்கு பதில் சொல்கிறது கடமை. பதில் சொல்லாமல் இருந்து பாவி ஆகுறாங்க. ஒவ்வொரு தடவையும் சலாம் சொல்லி பாவி ஆகிட்டு இருக்காம நம்ம சொன்னால் பதில் வராதுங்கும் போது என்ன செய்யணும், ஒரு தடவை 2 தடவை சொல்லி பாருங்க. இதே வழக்கமாக வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் ஒதுங்கி கொண்டீர்களேயானால், நீங்கள் பேசாமல் இருந்தீர்களேயானால் தப்பு அவங்க மேலே இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்களை பிடிக்க மாட்டான். நீங்கள் முந்தி கொண்டு சலாம் சொல்லி விட்டீர்களா, 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு என்ன அளவுகள் சொன்னாங்க, யார் சிறந்தவர் என்றால் யார் சலாமை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ அவர் தான் சிறந்தவர். நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றீங்க, பேசுறதுக்கு பதிலாக சலாம் சொல்றீங்க, அலைக்கும் அஸ்ஸலாம்ங்கிற அளவுக்காவது அவர் சொல்லணுமா இல்லையா? சொல்லன்னு சொன்னால் அல்லாவுக்காக வெறுத்துட்டு போயிருங்க, அல்லாவுக்காக தான் வெறுக்கலாமே. நீங்கள் சொந்தத்துக்கு தானே வெறுக்கக்கூடாது 3 நாளைக்கு மேலே. மார்க்கத்தில் சலாம் சொல்லும்போது பதில் சொல்ல மாட்டேங்கிறானா இவன் ஒரு நமக்கு என்னதுக்கு அப்படின்னு வெறுத்தீர்களேயானால் அது நன்மைக்குரிய காரியமாக ஆகிவிடும். உங்கள் மேலே குற்றம் ஒன்றும் வராது, நீங்கள் கரெக்டான செஞ்சிட்ட காரணத்தினால.